Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக தற்போது உளவுத்துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு இந்த திட்டமிடலை மேற்கொண்டிருப்பதாக உளவுத்துறை தற்போது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. டெல்லியில் சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கோவில்களில் தீவிரவாதிகள் இலக்குகளா வைத்திருக்கலாம்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நவம்பரில் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கார் வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருப்பதா தற்போது உளவுத்துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் ரமேஷ். உளவுத்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது டெல்லியில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புகள் வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்த திட்டமிட்டு இருப்பதாக உளவுத்துறை பாதுகாப்பு படையினருக்கு எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பழைய டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, அதனை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள், மத வழிபாட்டு தலங்கள், மக்கள் கூட்டம் அதிகம் மிகுந்த இடங்கள் போன்றவற்றை அவர்கள் டார்கெட் செய்திருப்பதாக உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை ஒன்றை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்லி சாந்தினி சவுக் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றையும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புகள் குறிவைத்திருப்பதாக அந்த எச்சரிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சாந்தினி சவுக் எங்கே இருக்கிறது என்றால், கடந்த நவம்பர் மாதம் டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு நேர் எதிரே அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் சாந்தினி சவுக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. அங்கு ஏராளமான கடைகள், வணிக நிறுவனங்கள் என மக்கள் கூட்டமும் நெரிசலும் மிக அதிகம் வாய்ந்த பகுதி. அந்த இடத்தை அவர்கள் டார்கெட் செய்திருப்பதாக உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. டெல்லி மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு முக்கியமான ப்ராமினன்ட் கோவில்களையும் அவர்கள் குறிவைத்து ஐஇடி வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்த திட்டமிட்டு இருப்பதாக உளவுத்துறை இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. எதற்காகவென்றால், கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மசூதியில் குண்டு வெடிப்பு நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்தியாவிலும் முக்கியமான கோவில்களை குறிவைத்து தாக்குதல் நிகழ்த்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டு இருப்பதாக அந்த எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் தான் டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 12 பேர் பலியாகிய விவகாரம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது நடைபெற்று 3 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் தற்போது மீண்டும் டெல்லி மற்றும் பல்வேறு முக்கியமான மாநிலங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உளவுத்துறை வழங்கிய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பழைய டெல்லி, சாந்தினி சவுக், டெல்லி செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். சோதனையும் அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுமக்களும் இந்த விவகாரத்திலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் பற்றிய தகவலோ, ஆட்கள் பற்றிய நடமாட்டமோ இருந்தால் உடனடியாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.